ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நம்ம என்ன டாபிக் பார்க்குறோம் அப்படின்னா டேபிள் எலிமெண்ட்ஸ் அண்டு கேப்ஷன்ஸ். ஓகேவா? ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம டேபிள்னால் என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்துருக்கோம். யூனிட் 4ல் ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்துருக்கோம். டேபிள் டேக் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு டேபிள்ஸ் அப்படின்னா எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா டேபிள் டேங்குக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? டேபிள் அப்படின்னாவே அது எந்த இதில் வரும் அப்படின்னு பார்த்தோன்னா மெயின். ஓகேவா? நமக்கு டேபிள்னு அது ஒரு மெயினாக நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டேக் வந்து டேபிளுக்கு மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இதில் வந்து டிஆர் இதெல்லாமே நான் ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் பார்த்தாச்சு. டிஆர் அப்படின்னா டேபிளோட ரோ. ஓகேவா? டேபிளுக்கு இருக்க ரோவை நம்ம கொடுக்கறதுக்காக டிஆர் யூஸ் பண்ணணும். டிஹெச் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கேன், டேபிளோட ஹெட்டர். ஓகேவா? அது இப்போ அந்த யூஸ்டு ஃபார் ஹெட்டிங்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா போல்டாகவும் இருக்கும் அண்ட் எப்படி இருக்குன்னா சென்டரில் இருக்கும் நமக்கு. ஓகேவா? டிடி அப்படின்னா டேபிளோட டேட்டா. ஓகேவா? அது எப்படி இருக்கும், டிடி அப்படின்னா டேபிள் டேட்டா யூஸ்டு ஃபார் த நார்மல் டேட்டா செல். ஓகேவா? அந்த ஒவ்வொரு செல்லையும் இருக்கிற டேட்டாஸ் தான். ஓகேவா? அந்த செல்லுக்குள்ளே இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிடின்னு சொல்லுவோம். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு டாப்பிக்லேயே பார்த்தாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கேப்ஷன். அப்படின்னா கேப்ஷன் டேக் அப்படின்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேபிளுக்கு இருக்க டைட்டில் ஒரு ஹெட்டிங்க்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? இதில் டேபிள் இன் ஹெச்டிஎம்எல்ல டைட்டிலுக்கும் ஹெட்டிங்க்கும் நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த டேகு. ஓகேவா? அந்த டேபிளுக்கு மேலே நமக்கு டிஸ்பிளே ஆகும். என்ன டேபிள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட் சின்டாக்ஸ் என்ன யூஸ் பண்ணுறோம், டேபிள் டேக்குள்ளே கேப்ஷன் யூஸ் பண்ணுறோம். டேபிளோட டைட்டில், அந்த டேபிளுக்குன்னு ஒரு நான் டைட்டில் கொடுப்பேன். அதுக்கப்புறம் அதை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? அப்போது ஒரு டேபிள் இருக்குது அப்படின்னா அந்த டேபிளுக்கு மேலே ஓகேவா டேபிள் டைட்டில் அப்படின்னு சொல்லி நமக்கு டிஸ்பிளே ஆகும். அப்போ அந்த டேபிளோட டைட்டில் தான் அது. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் டேபிளோட பார்டர் வந்து 1ன்னு கொடுத்துட்டோம். கேப்ஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸுன்னு கொடுக்குறோம். அப்போ எனக்கு அவுட்புட்டில் எப்படி டிஸ்பிளே ஆகும், டேபிள்குள்ளே ஃபஸ்ட்டு எனக்கு என்னென்னு டிஸ்பிளே ஆகும், ஸ்டூடெண்ட் டைட்டில்ஸ். ஓகேவா? ஸ்டூடெண்ட்டோட டைட்டில்ஸ்னு சொல்லி ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கோம் அப்படின்னா டிஆர் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கேன், டேபிளோட ரோ ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் டிஹெச் அப்படின்னா என்னென்னு சொல்லியிருக்கேன், ஹெட்டிங் எப்படி இருக்கும், போல்டாக இருக்கும், சென்டரில் இருக்கும். ஓகேவா? ஓகே, அதில் நேமு ஏஜ். அந்த டிஆர் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டோம். அது முடிஞ்சிச்சு. அந்த ஒரு ரோ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டிஆர் இன்னொரு ரோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறோம். அதில் டிடின்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? டிடின்னு என்னது, செல். அதில் ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம். அந்த டிடி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டோம். அப்போ ஃபஸ்ட்டு செல் என்ன இருக்குது, கவிதா. ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னா 20, ஏஜ் வந்து 20. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஆர் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அப்போது அந்த ரோவும் நமக்கு க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகேவா? இதுதான் டேபிள்ஸ். ஓகேவா? இப்படி தான் நம்ம டேபிள் வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஓகேவா? இது ஃபுல்லாக நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இப்போது அந்த டேபிளுக்கு மேலே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேபிளோட டைட்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அந்த டேபிள் அப்போது ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்னு இருக்குது இல்லையா, அப்போ அது டேபிள் டைட்டில். அந்த டேபிள் டைட்டிலுக்கு நம்ம என்ன டேக் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேப்ஷன் அப்படிங்கிற டேக் வந்து யூஸ் பண்ணுறோம். புரியுதா? ஒரு டேபிளுக்கு மேலே அந்த டேபிள் பற்றின சின்ன ஒரு என்ன டைட்டிலுக்காகவும் ஹெட்டிங்காகவும் நம்ம யூஸ் பண்ணுறதா இந்த டேக். ஓகேவா? அப்போது அது அப்படின்னா என்ன, சும்மா ஒரு நோட்ஸ் மாதிரி, கேப்ஷன் இஸ் த ரைட்டிங் இன்சைட் த டேபிள் டேக்குள்ளே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டேகை வந்து நான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? இன்சைடு டேபிள் டேக். ஓகேவா? அதுக்குள்ளே நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த டேக்கை யூஸ் பண்ணிக்கிறேன். இட் இஸ் யூஸ்லி இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு எதுக்கு மேலே டிஸ்பிளே ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா டேபிளுக்கு மேலே மேலே வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்பிளே ஆகும். ஒன்லி ஒன் கேப்ஷன் இஸ் அலோடு பர் டேபிள். ஒரு டேபிளில் ஒரே ஒரு கேப்ஷன் மட்டும்தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அலோவ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டேபிள் வந்து ஹெல்ப் பண்ணுற இந்த கேப்ஷன் வந்து எதுக்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா டேபிளோட கண்டென்ட்ஸ்லாம் என்ன இருக்குது, டேபிளில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? புரியுதா?
ஓகேதா. தேங்க்யூ.